குட்டி பிரியா அவர்களே, குட்டி பிரியா சாப்பிட்டாச்சாம்மா? என்ன டின்னர்மா? சொல்லுங்கம்மா. இன்னும் இது வரைக்கும் நீங்க சாப்பிடலன்னா சாப்பிடுங்கம்மா. எவ்வளோ நேரம் ஆகுது? மணி 10 மணி ஆகுது. அந்த குட்டி வயிறு காஞ்சு போயிடாம்மா. ஸோ சாப்பிடுங்க. அப்படியே என்ன டின்னர்னு சொல்லுங்க. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குட்டி வயிற்றுக்கு என்ன டின்னர்னு சொல்லுங்க. இது எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க குட்டி பிரியா அவர்களே. அந்த குட்டி வயிற்றுக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க குட்டி பிரியா அவர்களே. குட்டி பிரியா அவர்களே சொல்லுங்க. இதுதானே அந்த குட்டி பிரியா. ஹுசேன் அண்ணா, ஹுசேன் அண்ணா, என் உயிர் தீனா பிரதர். ஆமா, தீனா அண்ணாக்கு நீங்க யாருன்னு தெரியல. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க குட்டி பிரியா அவர்களே. நான் இங்க நடத்துங்க. ஆமா, முருகேஷ் அண்ணா லைவ் அன்னைக்கு வந்திருந்தீங்களே, முருகேஷ் அண்ணா லைவ்ல உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க குட்டி பிரியா. நான் வேற உளர பார்த்தேன், கடைசியில் கண்டுபிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க குட்டி பிரியா அவர்களே. முட்டை பரோட்டா சாப்பிட போகுது. ஓ, இனிமே தானா? பரோட்டா கேள்விப்பட்டிருக்கேன், முட்டை பரோட்டாலாமா மெனு இருக்குது? இப்போதான் தெரியுது குட்டி பிரியா அவர்களே. பரோட்டாவை கேள்விப்பட்டுக்கிறேன், முட்டை பரோட்டாலாம் இப்போதான் கேள்விப்படுறேன். பரோட்டாலே முட்டை போட்டு தானே செய்வாங்க. இது என்ன முட்டை பரோட்டா? குட்டி பிரியா அவர்களே, ஒன்றும் தெரியாத பொண்ணு ஏமாத்த பார்க்குறீங்களா என்ன? பரோட்டாவிலேயே முட்டை போட்டு வாழைப்பழம் போட்டு தான் பேசுவாங்க. நீங்க என்ன முட்டை பரோட்டான்னு சொல்றீங்க? ராஜி அக்கா வந்துட்டீங்களா? வாங்க ராஜி அக்கா, வாங்கக்கா வாங்க. வணக்கம் ராஜி அக்கா. ஹாய் சுவாதி குட்டி, ஹாய் குட்டி பிரியா, ஹாய் ஹுசேன் அண்ணான்னு சொல்லி சிரிச்சுட்டு எல்லாருக்கும் பொக்கே கொடுத்து ஹார்ட்டும் கொடுக்குறாங்க. ஒரே கமெண்ட்ல 3 பேரை நல்லா விசாரிச்சுட்டாங்க. இது ராஜி அக்காவால மட்டும்தான் முடியுமே. ராஜி அக்கா சூப்பர் அக்கா, சூப்பர். எனக்கும் இந்த வித்தையெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அக்கா, நானும் பழச்சிக்கிடுவேன். 14வது லைக் மகிழ்ச்சி ராஜி அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்க ராஜி அக்கா. ஹாய் தீனா அண்ணான்னு சொல்லி வணக்கம் சொல்லி பூ கொடுக்குறாங்க, சிரிக்கிறாங்க, ஹார்ட்டு கொடுக்குறாங்க, மறுபடியும் பூ கொடுக்குறாங்க, லைக் சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. தீனா அண்ணாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கமெண்ட்டு. ஹுசேன் அண்ணா பார்த்தீங்களா, உங்களுக்கு எனக்கு குட்டி பிரியாக்கெல்லாம் ஒரே கமெண்ட்டு, தீனா அண்ணாக்கு ஸ்பெஷல் கமெண்ட். பார்த்துக்கோங்க. ராஜி அக்கான்னு சொல்லி பச்சை சிரிப்பு சிரிக்கிறாங்க குட்டி பிரியா. அப்போ நான் உயிர் இல்லையா குட்டிமா? சபாஷ், சரியான கேள்வி. கேளுங்கள் ஹுசேன் அண்ணா, கேளுங்க. குட்டி பிரியா எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க ராஜி அக்கா. உஷாக்கா வாங்க வாங்க, வணக்கம். லைவ் வந்தது மகிழ்ச்சி உஷாக்கா. நல்லா இருக்கீங்களாக்கா? ரொம்ப நாள் ஆச்சு தங்கச்சி லைவுக்கு வந்து. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க உஷாக்கா? சொல்லுங்க. ஹாய்மா, வாங்கக்கா. என்னது முட்டை பரோட்டா கூட தெரியாதா என்ன லைவ் ஓனர்? முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, எத்தனையோ பரோட்டா இருக்கு. ஓ மை காட், பரோட்டாலே இத்தனை வகையா? முட்டை பரோட்டா வேற, கொத்து பரோட்டா வேற, சிக்கன் கொத்து பரோட்டாவா? எனக்கு தெரிஞ்சது ஒரே பரோட்டா தான் ராஜி அக்கா. இத்தனை பரோட்டாலாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது. இத்தனை வகை பரோட்டா இருக்குதானே. நான் கூட கடைக்கு போனால் வந்து நார்மலாக பரோட்டா கொடுங்கன்னு கேட்பேன், அவங்க பரோட்டா கொடுப்பாங்க. இது மாதிரி நான் முட்டை பரோட்டா கொடுங்க, சிக்கன் பரோட்டா கொடுங்க, கொத்து பரோட்டா கொடுங்கன்னு கேட்டதே இல்லையே ராஜி அக்கா. ஏதோ இன்னொரு தங்கச்சி வந்துட்டாங்க அப்படின்றாங்க ஹுசேன் அண்ணா. ஹுசேன் அண்ணா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்றாங்க குட்டி பிரியா. சில்லி பரோட்டா, கார்ன்ஃப்ளவர் பரோட்டா, ஓ மை காட், இதுவே 5-6 வகை போகுது ராஜி அக்கா. ஹார்ட் கொடுக்குறீங்க, மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன் ராஜி அக்கா, மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். ராஜி அக்கா என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்க, எனக்கு தெரியும் ராஜி அக்கா, உங்கள் மனசு தங்கம். அப்போ குட்டி பிரியா அவர்களே, எங்கள் மனசெல்லாம் எப்படி? நாங்களாம் நல்லா இருக்க மாட்டோமா? சொல்லுங்கள் குட்டி பிரியா. ராஜி தங்கச்சி சாப்பிட்டாச்சா தங்கச்சி அப்படின்றாங்க ஹுசேன் அண்ணா. ராஜி அக்கா வந்து பச்சை கலர் சிரிப்பு சிரிச்சு காதில் ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே கேம் ஓவர்ன்றாங்க. என்ன ராஜி அக்கா கேம் ஓவர் டக்குன்னு சொல்லிட்டீங்க? ஓகே, நான் லைவ் போட போகிறேன், பாய். ராஜி அக்கா இப்போ தான் லைவே போட போகிறீங்களா? ஓகேக்கா, ஓகேக்கா. அதுக்கு தான் கேம் ஓவர்னு சொன்னீங்களோ? சரி அக்கா, நான் லைவ் முடிச்சுட்டு வரேன்க்கா. என்ன குட்டி பிரியா இப்படி சொல்லிட்டீங்க? என் மனசு தங்கம்னு, பொதுவாக என் மனசு தங்கம்னு குட்டின்னு வந்துவிட்டா சிங்கம், வெளியில் சொல்லிடாதீங்க. என்ன குட்டி பிரியா இப்படி சொல்லிட்டீங்க? என் மனசு தங்கம்னு, பொதுவாக என் மனசு தங்கம்,
போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் வெளியில